கன்னியாகுமரியில் வடமாநில சாலையோர வியாபாரிகளுக்கு மிரட்டல் விடுத்த தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் 3 மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடந்த 16ஆம் தேதி நெல்லை ரயில் நிலையத்தில் ரயில் பயணி ஒருவரை கம்பியால் தாக்கி கொலை செய்த வடமாநில இளைஞர் சூரஜ் என்பவனை போலீசார் கைது செய்தனர். இதையடுத்து வடமாநிலத்தவர்களால் தமிழர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக கூறி கன்னியாகுமரி சுற்றுலா தலத்தில் சாலையோரமாக துணி வியாபாரம் செய்யும் வட மாநிலத்தவரை தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் அவதூறாக பேசி மிரட்டியுள்ளனர். ரயில்வே ஸ்டேஷன்ல ஒருத்தர் கொலை பண்ணி போட்டாங்க. கிளம்பு